மேடா ஒரு மேகி மசாலா ரெடி பண்ணலாமா? இதுக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மாங்காய் இது எல்லாத்தையும் காய வச்சுருங்க. இந்த மாதிரி உடச்சிங்கன்னா உடையணும். இது எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் சூடு பறக்கிற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிங்க சிம்லையே வச்சு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். வெங்காயம் எதுக்கு சேர்க்குறோன்னா இதுதான் ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சம் மல்லி, உங்களுக்கு என்னென்னலாம் ஹோல் ஸ்பைசஸ் தெரியுமோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி லீஃப், பே லீஃப், கல்பாசி, பட்டை, கிராம்பு, லவங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் லைட்டாக சிம்லையே வச்சு வறுத்து கொடுத்துக்கோங்க. சோம்பு, மிளகு, சீரகம் இதுவும் சேர்த்துருக்கோம். அடுத்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதிலேயே கொஞ்சம் கசூரி மேத்தியை போட்டு ஒரு பெரட்டிக்கோங்க. கசூரி மேத்தி கிடைக்கலனா 10 போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க பொருட்களையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர், இது எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஹோம்மேட் மேகி மசாலா ரெடி. ஏர்டைட்